இந்தியன் மார்க்கெட்ல ஒரு சில டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா கேப் அப்போ கேப் டவுன் வந்து விழுகும். ஸோ அப்படி விழுகிறப்ப அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்தியன் மார்க்கெட் வந்து 3:30 வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து 24 ஹவர்ஸுமே ரன் ஆகும். ஸோ அப்படி ரன் ஆகிறப்ப பெரிய ஃபாலோ ரைஸோ இருந்தது அப்படின்னா, ஸோ அதோட எஃபெக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்ல வந்து தெரியும். ஸோ அதனால கேப் அப்போ கேப் டவுன் வந்து நடக்குது. ஒரு சில டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் குளோபல் மார்க்கெட்ஸ்ல இருந்தா கூட, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாட் ஓப்பன் தான் நடக்குமே தவிர ஒரு கேப் டவுன் வந்து நடக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ காலையில 9ல இருந்து 9:07 வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்ல ப்ரீ மார்க்கெட் ஓப்பனிங் செஷன் அப்படின்னு நடத்துவாங்க. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டிஸ்ல வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஓப்பன் ஆர்டர்ஸா இது வந்து F&Oல வந்து அலோடு கிடையாது. பட் ஈக்விட்டிஸ்ல வந்து நம்ம இந்த டைம்ல வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேஸ் பண்ற ஆர்டர்ஸோட பிரைஸை ஆவரேஜ் பண்ணி தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு தான் நமக்கு வந்து ஓப்பனிங் பிரைஸ் வந்து வருமே தவிர, ஸோ குளோபல் மார்க்கெட்ஸ்ல வந்து கேப் டவுன் விழுந்தா அந்த பிரைஸ் வந்து அப்படியே வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஸோ இதனால தான் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் இருந்தா கூட நமக்கு வந்து